ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கியர் பம்போட ஒர்க்கிங் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போங்க. இதான் கியர் பம்போட இமேஜ் வச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கியர் பம்பில் உள்ள 2 கியர் இருக்கும். ஒரு கியரை வந்து டிரைவ் கியர்பாங்க, இன்னொரு கியரை வந்து ஐடியல் கியர்பாங்க. ஓகேவா? இந்த டிரைவ் கியர் எது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, அதை வந்து ஒரு ஷாஃப்ட் மூலமா கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டர் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது சீல். இந்த சீல் எதுக்காகனா, இந்த உள் சைடில் ஆயில் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஷாஃப்ட் வழியோட ஆயில் வெளியே வராம இருக்காக அந்த இடத்துல சீல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது கேஸு, இது கேஸ் சீல். கேஸ் சீல்னா 2 கீரை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2 கீர் வெளியே வராம இருக்கிறதுக்காக கேஸ் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த கவருக்கு இதுக்கும் இடையில ஆயில் லீக்கேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சீல் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? இது சப்ளை போட்டு, இது அவுட்லெட் போர்ட், அதாவது ப்ரெஷர் போர்ட். இது செக்ஷன் போர்ட். ஓகேவா? இது ப்ரெஷர் போர்ட். ஓகேவா? இந்த கியர் பம்பு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஆயிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ணி கொடுக்குறது நம்ம கியர் பம்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேம் அதே மாதிரி இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பம்பு ஆன் ஆகுறது வந்து ஆஃப் ஆகுற வரைக்கும், அதாவது பம்பு ஆன் ஆகுறது வந்து கான்ஸ்டண்டாக ஒரே ப்ரெஷரை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ப்ரெஷரில் அப் டவுன் வேரியேஷன் இருக்காது, கான்ஸ்டண்டாக ஒரே ப்ரெஷரை மட்டும் கொடுக்கும். அதனால இந்த பம்பை வந்து ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கியர் பம்பு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அவங்க பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கியர் பம்பில் டிரைவ் கியரையும் மோட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கப்ளிங் மூலமாக நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இது இன்லெட்ல போர்ட், அவுட்லெட் போர்ட். ஓகேவா? இது டிரைவ் கியர், இது ஐடியல் கியர். இந்த டிரைவ் கியர் ரொட்டேட் ஆகுறது மூலமா இந்த ஐடியல் கியரும் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் ஆகும்போது உள்ள என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகும். ஓகேவா? வேக்கம் கிரியேட் ஆகும்போது ஆயிலை வந்து இன்லெட் போர்ட்ல இருந்து அவுட்லெட் போர்ட்டுக்கு பிடிச்சி ஷக் பண்ணி வெளியே தள்ளும். ஓகேவா? இந்த ஆயில் என்ன ஆகும்னா கியர்ல அவுட்லெட், இந்த அவுட் சைடு ஏரியா வழியோட வெளியே வந்து நேராக அவுட்லெட் ஆகும். ஓகேவா? இந்த ஆரம் மார்க் தெரியுது பார்த்தீங்களா? இந்த 2 கியர்லையும் அவுட்புட் சுற்றி அவுட் வழியோட போய் 2 கியரை வெளிப்பக்கமாட்டு ஆயிலில் போய் இங்கே வந்து அவுட்லெட் போர்ட் வழியோட ஆயில் வெளில வரும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் இதில் கன்டினியூஸாக நடக்கும். ஓகேவா? இந்த கியர் பம்போட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிக விஸ்காசிட்டி உள்ள ஆயிலை வந்து நம்மளால இந்த கியர் பம்பை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான 3000 PSI, அதாவது 3000 PSI வர இதில் வந்து ப்ரெஷர் பில்டப் பண்ண முடியும் இந்த கியர் பம்பை வச்சு. ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தான். சேம் அதே மாதிரி இதோட ப்ரைஸும் கம்மி தான். ஓகேவா? இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ விஸ்காசிட்டி உள்ள ஆயிலை வந்து இந்த கியர் பம்பை வச்சு நம்மளால சக் பண்ணி டெலிவரி பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த கியர் பம்பில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரன் பண்ணும்போது அதிகப்படியான சவுண்டை கொடுக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.